கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு குறித்து குற்றம் சாட்டப்பட்டவர்களை விசாரிக்கக்கூடாது, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அன்புமணி கூறியிருக்கிறார். இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள். காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் தொடர்பாக தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தற்பொழுது பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மேற்கொண்டிருக்கின்றார். அதன்படி விருதுநகர் மாவட்டத்தில் பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய அவர் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது கரூரிலே நேற்று முன்தினம் இரவு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயினுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தில் ஏற்பட்டிருந்த அந்த உயிரிழப்புகள் தொடர்பாக தனது கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அதன்படி கரூரில் தாவேகா சுற்றுப்பயணத்தின் பொழுது கூட்ட நெரிசலிலே 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்க கூடாது, சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார். கரூர் உயிரிழப்பிற்கு உண்மையான காரணம் என்ன என்பது இதுவரை தெரியவில்லை என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அன்புமணி உண்மைகளில் வெளிக்கொண்டு வருவதற்காக அதை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினையும் தெரிவித்திருக்கின்றார். அதன்படி குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு காவல்துறையினரே இந்த வழக்கினுடைய புலன் விசாரணையை மேற்கொள்ளக்கூடாது என்று அன்புமணி வலியுறுத்தி இருக்கின்றார். ஏனென்றால் இன்னும் விசாரணையே தொடங்கவில்லை. அதற்கு உள்ளாகவே ஏடிஜிபி உள்ளிட்ட காவல்துறை உயரதிகாரிகள் விளக்கம் அளிக்க தொடங்கிவிட்டார்கள். கூட்ட நெரிசலுக்கு காவல்துறையினர் வழங்கியிருந்த அந்த பாதுகாப்பு நடைமுறைகளில் ஏற்பட்ட குளறுபடிகள் காரணம் அல்ல என்று அவர்கள் இப்பொழுதே கூற தொடங்கிவிட்டார்கள். விசாரணை நடப்பதற்கு முன்பாகவே ஒரு முடிவுக்கு வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு காவல்துறை அந்த வழக்கை விசாரித்தால் எப்படி உண்மை வெளியில் வரும்? எனவே குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு காவல்துறை வசம் அந்த வழக்கின் விசாரணையை ஒப்படைக்காமல் சிபிஐ வசம் தான் ஒப்படைக்க வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தி இருக்கின்றார். ஏடிஜிபி அவர்கள் என்ன கூறியிருக்கின்றாரோ அந்த கருத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் தான் விசாரணை நகரும் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய அன்புமணி அதுபோன்ற ஒரு விசாரணை நடந்தால் மரணங்களுக்கான உண்மையான நீதி என்பது கிடைக்காது, குற்றம் சாட்டப்பட்டவர்களே அவற்றை விசாரிக்க கூடாது, சிபிஐ வசம் அந்த விசாரணை ஒப்படைக்க வேண்டும் என்று ஏற்கனவே பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில் பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாசும் அதே கோரிக்கையினை முன்வைத்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.